வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோட கண்டென்ட் என்னன்னா ஹையஸ்ட் பெய்ட் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸஸ் யார் யார் இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் அண்ட் ட்ரூவான டேட்டாஸ் தான் கலெக்ட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த டேட்டாஸ் எல்லாமே 2024 மார்க்கெட் நிலவரப்படி தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ யார் யாரெல்லாம் எவ்வளோ கோடிகளில் சம்பளங்கள் வாங்குறாங்கன்னு பார்த்தலாமா? நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிறது ஃப்ரெஷ்ஷான காஜு கத்லியை பார்க்குற மாதிரி இருக்க நம்ம காஜல் அகர்வால் தான். ஒரு காலத்தில் மகதீரா படம் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தவங்க தான் இந்த காஜல் அகர்வால். இப்போது இவங்களோட மார்க்கெட் ஓரளவுக்கு சரிவாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. 9th பிளேஸில் இருக்கிறது நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான். ஸ்ருதிஹாசனுக்கு மார்க்கெட் இருந்ததெல்லாம் ஒரு காலம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு காலம் மாறி போச்சா இல்லை இந்த குறுகிய காலத்தில் இவங்களோட மார்க்கெட் சரிஞ்சு போச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ கரண்ட் ஸ்டேட்டில் இவங்க ஒரு படத்துக்கு 2 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பளங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள். ரஜினி முருகன் படம் மூலமா தமிழ்நாட்டில் இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. சாவித்திரி படம் மூலமா ஒரு பெரிய வெற்றி நாயகியா தமிழ் மற்றும் தெலுங்கு தேசங்கள்ல வலம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உடம்ப குறைக்கிறது, சோஷியல் மீடியாஸ்ல ஆக்டிவா இருக்கிறது அப்படின்னு இவங்க மக்களோட ரொம்பவே இன்ட்ராக்டிவா இருந்தாங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்ல இவங்க ஒரு படத்துக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க. 7th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ராஷ்மிகா மந்தனா அவர்கள் தான். இவங்க நடித்த கீதா கோவிந்தம் படம் இவங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. பட்டி தொட்டிலேருந்து மூளை முழுக்க வரைக்கும் இவங்க இடுப்பை பற்றி பேசாத நபர்களே இருக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு பயங்கர பீக்ல இருந்தாங்க. இருந்தாலும் இவங்களோட மார்க்கெட் சரிஞ்சு போயிட்டலன்னு தான் சொல்லணும். இவங்க கரண்ட் ஸ்டேட்ல ஒரு படத்துக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. 6th பிளேஸ்ல தமன்னா பாட்டியா தான் இருக்காங்க. இவங்க ஒரு 10-15 வருடங்களா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவை பங்கமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இடையில இவங்க பண்ண திரைப்படங்கள்லாம் சரியா போகாதனால இவங்களோட மார்க்கெட் சரிந்த நிலையில தான் இருந்துச்சு. ஆனா காவாலியா பாட்டு மூலமா இப்போ பட்டி தொட்டியங்கும் பிரபலமாயிட்டாங்க. இவங்களும் கரண்ட் மார்க்கெட் நிலவரப்படி ஒரு படத்துக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க. 5th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ரகுல் பிரீத் சிங் அவர்கள். ஸோ இவங்க நடித்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்ல பெயர்கள் தான் வாங்கி கொடுத்துச்சு. நல்ல பெயர் வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம், மார்க்கெட் அதே ரேஞ்சில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 6-7 வருடங்களா இவங்க அவங்களோட மார்க்கெட்டை ஒரு லெவலான இடத்துலயே தக்க வச்சிருக்காங்க. கரண்ட் ஸ்டேட்ல இவங்க ஒரு படத்துக்கு 3.5 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம எனர்ஜெட்டிக்கான சம்முக்குட்டி தான். அதாவது சமந்தா ரூத் பிரபு அவர்கள். வாழ்க்கையில எவ்வளவு டவுனான ஸ்டேட்ல இருந்தாலும் போல்டான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம சம்முக்குட்டியோட திரைப்படங்கள் எல்லாமே இந்த ஆண்டு ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ரீசெண்ட் டேஸ்ல இவங்க படங்கள் வெற்றி அடையதோ தோல்வி அடையதோ, ஆனா இவங்க பீக்லே தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களை சுத்தி அடிக்கடி கிரியேட் ஆகிட்டு இருக்க கான்ட்ரோவர்சிஸ் தான். ஸோ இந்த வருஷம் இவங்க பண்ண திரைப்படங்கள் அப்புறம் இவங்களை சுற்றி வந்த கான்ட்ரோவர்சிஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்களோட மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இவங்க இப்போ கரண்ட் ஸ்டேட் படி ஒரு படத்துக்கு 3.5 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது பூஜா ஹெக்டே அவர்கள். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஓரளவுக்கு பிரபலமான ஹீரோயினா இவங்க வலம் வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இவங்க கைவசம் நல்ல நல்ல திரைப்படங்களை வச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது ஸ்ரீநிதி செட்டி அவர்கள் தான். அதாங்க நம்ம KGF ஹீரோயின். ஓவராலாக சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸில் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இவங்க வாங்குற சம்பளம் 2nd பிளேஸ்க்கு இவங்களை கொண்டு வந்திருக்கு. இவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 7 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதில் முதலாவதாக இருக்கிறது நயன்தாரா அவர்கள் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு அனைத்து மொழி படங்களையும் ஈஸியாக கையாளுற நம்ம நயன்தாரா இப்போ ஜவான் படம் மூலமாக பாலிவுட் வரைக்கும் போய் கால் பதிச்சிருக்கிறாங்க. 15 வருடங்களா வெற்றி நாயகியாக வலம் வந்துட்டு இருக்க நம்ம நயன்தாரா ஒரு படத்துக்கு 5 கோடியிலிருந்து 10 கோடிகள் வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க நெக்ஸ்ட் ஹீரோயின் நம்ம த்ரிஷா கிருஷ்ணன் அவர்கள் தான். ஒரு பொண்ணுனால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு 20 வருடங்களா ஹீரோயினா மட்டுமே அனைத்து மொழி திரைப்படங்களையும் கையாண்டுட்டு வர நம்ம த்ரிஷா கிருஷ்ணன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு தான் சொல்லணும். இவங்களை சுற்றி வந்த கான்ட்ரோவர்சிஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்தாலும் அதெல்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணி இன்னைக்கும் இளமை துள்ளலோட அழகாக இந்த இடத்துல வந்து நின்றுக்கிறாங்க. ஸோ நம்ம த்ரிஷா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு படத்துக்கு சாலிடா 10 crores அதாவது 10 கோடிகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வாழ்க வளமுடன் த்ரிஷா அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம ப்ரிப்பேர் பண்ணிருக்க இந்த லிஸ்ட் எல்லாமே 2024 தான். இந்த வீடியோ அந்த அளவுக்கு மொக்கையா இருக்காதுன்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சினிமா செய்திகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம TOT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.